நாலு முட்டை போட்டாச்சு. இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கும். போதும்ல. வந்துடும். இதெல்லாம் போட்டால் போட்டுருவோம். நீட்டாக கட் பண்ணலையா? முட்டைகோஸ் போட்டாச்சு. கேப்சிகம், பீன்ஸ், கேரட், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஜாஸ்தி இருந்தால் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, கம்மியாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிளகுத்தூள், தேவையான சால்ட்டு, மிளகுத்தூள், சோயா சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சிக்கனும் போட்டுக்கலாம். அதுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மேலே பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். மசாலா இருக்குது, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படியே
சுற்றி பிரட்டி விட்ருங்க அப்படியே. கரெக்டாக இருக்குண்ணா. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போது டேஸ்ட் நல்லாயிருக்கு. நான் இன்னும் எதுவுமே போடல, வெறும் மிளகாத்தூள் கூட போடல. மிளகாத்தூள் போடாமே கலர் வந்துருக்கு பாருங்கள். சோயா சாஸ் போட்டோம், சால்ட்டு தேவையான அளவு, பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாமா இது எப்படி இருக்குன்ட்டு. சுட சுட ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாமா? நைட்டு செஞ்சாச்சு, சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. சிக்கனோட சேர்த்து சாப்பிடலாம். மண்டை தானே ஆடுது. சூடாக இருக்கு இல்லையா? டேஸ்ட்டாகவும் இருக்குது, சூடாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நல்லா இருந்தால் தான் தலை ஆடும், இல்லைன்னா ஆடாது. ஆய் வருது பாருங்க. சூப்பராக இருக்கும் நிஜமாக. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.